ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன டிங்கு ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நாங்கள் வெளியில் தான் கிளம்பிட்டோம். எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பாருங்கள், அப்போ தான் தெரியும் எங்கன்ட்டு. ஏன்னா எனக்கே தெரியாது இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு. என் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன் எங்கே போகிறோம் அப்படின்ட்டு. வா சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஒரு பெட்ரோல் பங்க்கில் போயிட்டு பெட்ரோல் போட்டோம். பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே கிளம்புனோம். எங்கெங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, உங்களுக்கு சர்ப்ரைஸாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, சர்ப்ரைஸாக எங்கே தான் கூப்பிட்டு போகிறாரு, நம்மளும் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் கூடயே போயிட்டுருக்கோம். வாங்க அவர் பின்னாடியே போகலாம். இந்த பிளேஸ் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு பாலம், இந்த பாலத்துக்கு கீழே தண்ணி போயிட்டுருக்கோம். அங்கே துணி துவைக்கிற மாதிரி கல், அந்த தொட்டிலாம் கட்டி வச்சுருப்பாங்க. அதனால நாங்கள் அந்த இடத்துக்கு பேர் வந்து மதராசப்பட்டினம் அப்படின்னு நாங்கள் பேர் வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு ஏரியாவாக நாங்கள் அப்படியே தாண்டி போனோம். இது வந்து பொன்னம்மாப்பேட்டை கேட்டு தாண்டணும். பொன்னம்மாப்பேட்டை தாண்டினதுக்கப்புறமா அம்மாப்பேட்டை, அந்த ஒரு ரவுண்டான மாதிரி ஒன்று வரும், அந்த இடத்தெல்லாம் தாண்டணும். கிளைமேட்டும் எங்களுக்கு தகுந்த மாதிரி நல்லா இருந்தது. மழையும் இல்லை, வெயிலும் இல்லை, அப்படி மேகமூட்டமாக இருந்தது. அப்புறம் ஒடையாப்பட்டியை தாண்டினோம். ஒடையாப்பட்டி தாண்டிட்டு முன்னாடி வந்து ஒரு கவர்மெண்ட் பஸ் போயிட்டு இருந்துச்சு. அதையும் தாண்டினதுக்கப்புறமா இந்த பிளேஸ் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி தான் இருந்துச்சு, போகிற வழி எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. இதுதான் அயோத்தியப்பட்டினம். இந்த அயோத்தியப்பட்டினத்துலேருந்து ரைட்டு நாங்கள் எடுத்துட்டோம். ரைட் எடுத்ததுக்கப்புறம் தான் நாங்கள் போகிற வேண்டிய இடம் வந்துச்சு. லெஃப்ட் எடுத்துருந்தோம்னா எங்கள் ஊருக்கு போகிற வழி வந்திருக்கோம். போகிற வழி ஃபுல்லாக இதே மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. ரெண்டு பக்கமும் நல்லா அந்த காடு மாதிரி அழகாக இருந்தது. அப்புறம் நாங்கள் ஒரு மெயினாக வந்து ஒரு பைபாஸில் வந்து கனெக்ட் ஆனோம். பைபாஸில் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ஹைவேஸ் வந்து ரொம்ப பெரிய ஹைவேஸ் கிடையாது, சின்னதாக ஒரு பக்கம் போகிறது ஒரு பக்கம் வருது, அந்த மாதிரி ஹைவேஸ் தான். போகிற வழி ஃபுல்லாகவே இருந்தது. சைடில் பார்த்தீங்கன்னா நிழல் கூடமே அதிகமாக இல்லவே இல்லை. ஒரு 5 தான் வந்திருக்குமே, 5 நிழல் கூட 6 நிழல் கூட தான் இருந்திருக்குமே. அதுக்கப்புறம் அந்த பாலம், ஒரு பாலம் வந்துச்சு, அந்த பாலத்தில் ஏறணும். அங்கே ஒரு பெரிய சர்ச் ஒன்று இருந்தது, அந்த சர்ச்சை தாண்டி போனோம். ஆவின் வந்தது, இதுதான் ஆவினோடது. பெருசாக இருந்துச்சு அந்த ஆவினோட அந்த பால் இது பண்ணுற இடம் ரொம்ப பெருசாக இருந்தது. அதுக்கப்புறம் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, அங்கே ஒரு ராமானுஜர் கோயில் இருக்குது, சரி அங்கே தான் கூப்பிட்டு போகிறாருன்னு பார்த்தா, ஆனால் அதுவும் அந்த வழி கிடையாது. அதுவும் எனக்கு தெரியும். கிளைமேட்லாம் சூப்பராக இருந்தது அன்னைக்குன்னு பார்த்து. அவர் சொன்னார் வெயில் மட்டும் இல்லாமல் இருந்தால் ஜாலியாக இருக்கும் போகிறதுக்கு அப்படின்னாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு டோல் வந்தது, அந்த டோலை தாண்டி போனோம். அதுக்கப்புறமா சைடில் பார்த்தா எல்லாம் வந்து அந்த கம்பம்லாம் நட்டுட்டு இருந்தாங்க. கம்பம் கட்டி அதில் லைட் போட்டுட்டு இருந்தாங்க. யாரோ கட்சிக்காரங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே அது ரொம்ப தூரம் வரைக்கும் அந்த மாதிரி கட்டியிருந்தாங்க. ஒரு சைடு கட்டிட்டாங்க, இன்னொரு சைடு வந்து அப்படியே கட்டிக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்கும். அதெல்லாம் பார்க்க தோட்டம் அந்த மாதிரி. இது வந்து நாங்கள் போகிற இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த இடம். இங்கே வந்து அந்த குச்சிக்கிழங்கு ரிசர்ச் பண்ணுற இடம். ஒவ்வொரு குச்சிக்கிழங்கும் ஒரு மாதிரி இருக்கும்ல, அதுக்காக அது ரிசர்ச் பண்ணுற இடம் அது. அதுக்கப்புறம் நாங்கள் போகிற இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு பஸ் ஸ்டாப் இருந்துச்சு, அந்த பஸ் ஸ்டாப்பை தாண்டணும். சிலர் கண்டுபிடிச்சிருப்பீங்க இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு. ஜீசஸ் ஒரு பெரிய ஸ்டாச்சு இருந்தது, அதை பார்த்துட்டு எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுட்டே போயிட்டுருந்தேன். அப்புறமா பார்த்தா தான் எந்த இடத்துலன்னு இப்போ கண்டுபிடிப்பீங்க பாருங்கள். இது என்ட்ரன்ஸு, நாங்கள் போகிற இடத்துக்கான என்ட்ரன்ஸு. தெரிஞ்சிருச்சா நாங்கள் எங்கே போயிருக்கோன்னு சொல்லிட்டு? தெரியுதா அங்கே உங்களுக்கு முருகர் சிலை தெரியுதா? ஆமாங்க, நாங்கள் வந்து முத்துமலை முருகர் கோயிலுக்கு தான் போனோம். பாப்பா தூங்கிக்கிட்டே வந்தாங்க, கரெக்டாக இங்கே வந்தோன்னே எழுந்துக்கிட்டாங்க. அப்புறம் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து வந்தோம். பாருங்கள் அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சாமி இவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்து தெரியுது பார்த்தீங்களா? இதுதான் வந்து உலகத்திலே வந்து ரொம்ப பெரிய சிலை அப்படின்னு சொல்லிட்டு. மலேசியா முருகரை விட இந்த முருகர் வந்து கொஞ்சம் பெருசு அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. அப்புறம் போகிற வழி ஃபுல்லாக அப்படியே நிறையா குட்டி குட்டி கடையெல்லாம் இருந்தது. அங்கே பார்த்தீங்களா நிறைய ஜீப்பு, பைக்கு, காரு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காம்பவுண்ட் போட்ட மாதிரி ஒரு வீடு இருக்குது பார்த்தீங்களா?
அதுதான் அந்த ஓனரோட வீடாம்மா. டிங்கு பாருங்க இவ்வளோ ஜாலியாக வந்துட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் டைம் அவள் அந்த ஹேர் பேண்ட் போட்டுட்டு அமைதியாக வந்தது. பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய கூட்டம். அன்னைக்கு சாட்டர்டே தான் போயிருந்தோம், சரியான கூட்டம். எல்லாம் அந்த மாலை போட்டவங்க தான் வந்திருந்தாங்க, ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கவங்க தான். நிறைய ஊர்லேருந்தெல்லாம் வந்திருந்தாங்க, கர்நாடகா அந்த மாதிரி பெங்களூர் சைடு, அப்புறம் சென்னை அந்த மாதிரி இடத்துல இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்புறம் உள்ளே போகிறப்ப அர்ச்சனை வாங்கிக்கிட்டோம். முன்னாடியே அர்ச்சனையும் அப்புறம் எனக்கு பூ வாங்கி கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே நாங்கள் உள்ளே நடந்து போனோம். போகிற வழியில் இந்த மாதிரிலாம் கடையெல்லாம் நிறையா கடை இருந்தது. அதுக்கப்புறம் உள்ளே போகிறப்போ பக்கத்தில் நிறைய ஷாப்லாம் இருந்தது. அந்த ஷாப்பில் பார்த்தாக்க மொட்டை அடிக்கிற இடம்லாம் இருந்துச்சு. பரவாயில்ல, இந்திய வேண்டுதல்லாம் வச்சுட்டு மொட்டை அடிக்கிற அளவுக்கு இதாக ஃபேமஸ் ஆகிடுச்சு கோயில். அப்புறம் செப்பல் வெட்டுற இடம் தான், எங்கே வெட்டுறதுன்னு தெரிலன்னு இருந்தோம். அப்புறம் பார்த்தா உள்ள கேட்டுக்கு முன்னாடியே நிறையா பேர் செப்பல் விட்டுருந்தாங்க. அப்புறம் செப்பலை விட்டுட்டு அப்படியே உள்ளே என்ட்ரி ஆனோம். கேட்லேருந்து என்ட்ரி ஆன உடனே ஃபஸ்ட்டு ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் போடுற இடம். ஒரு நாளைக்கு 300 டோக்கன் தான் தருவாங்களாம்மா. நிறையா கூட்டம் இருந்தாங்க. சரி நாங்கள் அப்படியே உள்ளே போகலான்ட்டு உள்ளே போனோம். உள்ளே பார்த்தா ஒரு கேன்டீன் இருந்தது, முருகர் கோயிலோட கேன்டீனாம்மா. நல்லா இருந்தது அங்கே சாப்பிட்றதுக்கும். நாங்கள் ரிட்டன் வரப்போ அங்கே சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். அங்கே ஒரு சேவல் கூட அப்படியே நின்றுட்டு இருந்தது. டிங்கு அதை பார்த்துட்டு கூப்பிட ஆரம்பிச்சிட்டா, பூபு இங்கே வா, பூபு பூபு அப்படின்ட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அப்படியே அந்த கோழியெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே நடந்து போனோம். வெயில் கொஞ்சம் அதிகமாக தெரியல, நாங்கள் சொல்லிக்கிற அளவுக்கு. அங்கே ஒரு மண்டபம் மாதிரி இருந்தது. அப்புறம் பாருங்கள் சாமி இப்படி தான் இருந்தது. பார்த்துட்டு அப்படியே திரும்பி பார்த்தோம். எப்படி போகிறது, எங்கே போகிறது அப்படின்னு தெரில ஃபஸ்ட்டு போகிறதுனால. அப்படியே சரி எல்லாத்தையும் அப்படியே கடையெல்லாம் கவர் பண்ணேன் நான் அப்படியே லைட்டாக. எனக்கு வந்து கொஞ்சம் இதை ஷையாக இருந்தது வீடியோலாம் எடுக்கிறதுக்கு. சரி இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் காட்டணுமேன்றதுக்காக தான் வீடியோலாம் எடுத்தேன். கடையை எடுத்துகிட்டு சாமி மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே இந்த இதுக்கு கீழே பார்த்தா அப்படியே நேராக சாமி தெரிஞ்சது. உள்ளேருந்து வெளியில் வந்தவங்களாம் இங்கே பார்த்து தான் கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நானும் பார்த்தேன், தெரியல, சரி அது எப்படி போகிறதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி உள்ளே போய் பார்த்தோம். அப்புறம் உள்ள என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கோயிலுக்கு போனோம். நாங்கள் வந்து சாமியோட லெஃப்ட் சைடில் இருந்திருக்கோம். அப்படியே முன்னாடி போனோம், ரைட் சைடு போயிட்டு அப்படியே சாமியை போய் பார்த்துட்டு அப்படியே உள்ளே போயிட்டு வெளியில் வர மாதிரி அதுதான் அவங்களோட இது வச்சுருந்தாங்க. அப்படியே நாங்கள் உள்ளே நடந்து போயிட்டு இருந்தோம். இந்த பிளேஸ் பார்க்குறதுக்கு வந்து இங்கே ராமானுஜர் கோயில் இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் செட்டப்பு அதே மாதிரியே இருந்தது. நாங்கள் அதுதான் பேசிக்கிட்டே போனோம். வெயில் கொஞ்சம் இருந்தது, அதிகமாக இல்லை, வெயில் இருந்தது, கால் கொஞ்சம் சுற்றுற அளவுக்கு இருந்தது. அப்படியே மேனேஜ் பண்ணிவிட்டு அப்படியே போனோம். ஃபஸ்ட்டு போகும்போது இதோ இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அங்கேருந்து க்யூ இருக்கு பாருங்க. நாங்கள் ஃபஸ்ட்டில் நாங்கள் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம் நடக்கிறதுக்கு. முருகரை பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய முருகர் அப்பா. அப்புறமா இதான் க்யூ, இந்த க்யூவில் தான் நின்றோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம விநாயகர் இருந்தார், அவரை போய் கும்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் அப்படியே முருகரை போய் பார்க்குறதுக்காக அப்படியே வழியில் போயிட்டுருந்தோம். அந்த விநாயகரையும் நான் வந்து வீடியோ எடுத்திருப்பேன், உங்களுக்கு காட்டுறேன். அவர் பக்கத்தில் போல் கொஞ்சம் முன்னாடி இருந்து எடுத்தேன் பாருங்கள். அப்படியே சாமி கும்பிட்டுட்டு இப்படி கையில் அப்படி ஃபோன் வச்சுருந்தேன்னா அப்படியே அந்த விநாயகரையும் நான் எடுத்துட்டேன். அப்புறமா அவரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே போனோம்னா இங்கே மேலே போயிட்டு அப்படியே சாமியை போய் பக்கத்தில் போய் பார்த்துட்டு அப்படியே கீழே வெளியில் வர மாதிரி இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்படி மேலே ஏறும்போது பொண்ணையும் அப்பாவையும் ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் 2 பேர்த்தையும் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்தேன். எங்கே கவரே ஆக மாட்டேங்குது, பெருசாக இருக்குது, சொல்கிற மாதிரி கவரே ஆகல. நம்ம வெளியில் கேட்டுக்கு வெளியில் நின்று எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும், பக்கத்துலலாம் நின்று எடுக்க முடியாது. அந்த மாதிரி எடுத்தோம், ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அப்படியே சாமி போய் பக்கத்தில் போய் பார்த்தோம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மலை இருக்குது, அதுதான் முத்து மலை போல், சின்ன ஒரு மலை, அதை குன்றுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி மலை. அது மேலே நிறைய பேர் ஏறிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கீழே இருந்து பார்த்தோம் சாமியா. அப்பா இதான் கால்லேருந்து மேலே வரைக்கும் பாருங்களேன் இப்படின்ட்டு. சாமியோட ரைட் சைடில் அந்த முட்டிக்கிட்ட பார்த்தீங்கன்னா தேனி கூடு கட்டி இருந்தது. அப்புறம் சாமியை பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்தோம். அப்படியே ஒரு வழி மாதிரியே இருந்தது, அவங்களே இது செட் பண்ணியிருந்தாங்க. அப்படியே வெளியில் வர்றதுல திருப்பியும் ஸ்டெப்ஸ்லாம் வரும். அந்த ஸ்டெப்ஸில் இறங்கினோடனே திருப்பியும் முருகர் வச்சுருந்தாங்க சாமி கும்பிடுற மாதிரி. அது முடிச்சுட்டு முருகரை பாருங்கள் சுற்றி ஃபோட்டோ வீடியோ அப்படி எடுத்துகிட்டே இருந்தாங்க. நமக்கும் அப்படி தான் தோணுதே,
அந்த முருகரை பார்த்துட்டு ஃபோட்டோ எடுக்கலாமா வீடியோ எடுக்கலாமா அந்த மாதிரி தான் தோணிகிட்டே இருந்தது. அப்புறமா உள்ளே என்ட்ரி ஆனோடனே தேங்காய் உடைக்கிற இடம் இருந்தது. தேங்காய் உடைச்சிட்டு அப்படியே உள்ளே போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். நான் உள்ளே போகிறதுக்குள்ளே என்னை முன்னாடி எங்கள் 2 பேர்த்தையும் விட்டுட்டு நடுவில் வேற ஒருத்தவங்க போயிட்டாங்க. அப்புறம் அவங்களையும் நான் எப்படியோ கிராஸ் பண்ணி அந்தாட்ட போயிட்டேன். அப்புறம் முருகருக்கு முன்னாடி ஒரு மயில் வச்சுருந்தாங்க. அந்த மயிலுக்கு மேலே ஒரு கோழி பாருங்க, சேவல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கியூ தான். அந்த கியூவை தாண்டி போகலான்ட்டு போனோம். அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணுறவங்களாம் ஒரு இடத்துல வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நாங்கள் அர்ச்சனை பண்ணுறவங்க ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். முன்னாடி அர்ச்சனை பண்ணாதவங்க அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணதுக்கப்புறம் எங்களை கூப்பிட்டாங்க, வாங்க சாமி கிட்ட போய் கும்பிட்றதுக்காக எங்களை கூப்பிட்டுருந்தாங்க அர்ச்சனை பண்ணுறவங்கள. அப்புறம் நாங்கள் அப்படியே போனோம் சாமி கிட்ட. பார்த்தீங்களா, நாங்கள் சாமி கிட்ட பக்கத்தில் போக போக ஒரு ஒளிவட்டம் தெரியுது பார்த்தீங்களா, இதுதாங்க கடவுள் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. இல்லைங்க, அங்கே சூரிய வெளிச்சம் இருந்தனால அந்த மாதிரி இருந்துச்சு, எடுக்க முடியல. சாமி பாருங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ராஜகோலத்தில் அழகா இருந்தாங்க சாமி பார்க்கறதுக்கே. இங்கே பாருங்க உங்களுக்கு காமிச்சிருப்பேன் எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா, சூப்பராக இருந்தாங்க. அப்புறம் சாமியை சுற்றி 6 முகம் அந்த மாதிரி அந்த 6 அவதாரமும் சைடில் இருந்தது. சாமியை சுற்றி வந்துட்டு அப்புறம் வெளியில் வந்தோம். அப்புறம் இங்கே பஞ்சாமிரதம் வாங்கினோம். அந்த அண்ணா தான் சொன்னாங்க டோக்கன் அவங்க தான் கொடுப்பேன்னு சொன்னாங்க, அந்த அன்னதானம் டோக்கன்னு. அதுக்கப்புறம் இங்கே கடையில் இருந்தது. அப்புறம் அங்கேருந்து அப்படியே வெளியில் வந்தோம். வெளியில் பார்த்தாக்க அங்கே தான் இங்கே இருந்து தாங்க ஸ்டார்ட் ஆச்சு ஒரு முக்கியமான இடமே. அது என்ன இடம்னு சொல்லுவாங்க, என்ன இடம்னு சொல்கிறேன் பாருங்க, தெரியும் உங்களுக்கு. அப்படியே சைடில் பார்த்தோன்னே லிஃப்ட்டில் மேலே போகிறதுக்காக அப்படின்னு போட்டிருந்தாங்க. பரவாயில்லையே லிஃப்ட்டில் மேலே போகிறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களை விசாரிக்கலான்னு சொல்லிட்டு விசாரித்தோம். முதல்ல அந்த லிஃப்ட் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு முதல்ல பார்த்தோம். அதே மாதிரி ஒர்க் ஆச்சு. மேலே போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த அண்ணா கிட்ட கேட்டதுக்கப்புறம் அவர் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு. மேலே போகிறதுக்கு 150 ஒருத்தருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா அந்த சாமியோட மாலை ஒன்று, அப்புறம் தீர்த்தம் ஊற்றுற மாதிரி அதுக்கான டோக்கன் 250 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் நினைக்கிறோம் நம்ம மேலே போய் மட்டும் பார்த்துட்டு வர்றது தானே அப்படின்னு சொல்லிட்டு சரி 150 மட்டும் வாங்கிக்கலாம் டோக்கன் சொல்லிட்டு அப்புறம் 150 டோக்கன் மட்டும் 2 வாங்கிட்டு அப்புறம் அங்கே வந்தோம். இதோ அங்கே தெளிவாக இருப்பாருங்க சாமியோட ஆஃபீஸ் அங்கே இருக்கும். கோவிலோட ஆஃபீஸு அங்கே செகண்டு கடை. அங்கே ஒரு அண்ணா இருந்தார். அவர்கிட்ட தான் போய் நம்ம டோக்கன் வாங்கணும். அப்புறம் அவர்கிட்ட போயிட்டு அவர் நம்ம நோட் பண்ணிக்கிறாரு, நம்ம எவ்வளோ வாங்குகிறோம் அந்த மாதிரிலாம் எழுதிக்கிறாரு. நம்ம ஃபோன் நம்பரோட எழுதிக்கிட்டு நமக்கு டோக்கன் கொடுத்துட்றாங்க. நான் 2 டோக்கன் சொல்லியிருந்தேன், அந்த மாதிரி வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி ஒன்று மேலே போகிற டோக்கனும், இன்னொன்று அந்த அர்ச்சனை பண்ணுற டோக்கனும் அந்த மாதிரி கேட்குறேன்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வந்தேன். நாங்கள் மேலே போகிறப்போன்னு பார்த்து நிறையா கூட்டம்லாம் வரல. அங்கே நின்றுட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு ஃபேமிலி மட்டும்தான் எங்கள் கூட வந்தாங்க. அவங்க ஒரு 5 பேர் வந்திருப்பாங்க. அவங்களும் எங்களை மாதிரி தான் ஒரே ஒரு அந்த மேலே அந்த தீர்த்தம் ஊற்றுற டோக்கனும் மிச்சம்லாம் அவங்க நார்மல் டோக்கனும் வாங்கியிருந்தாங்க. இதுதான் அந்த டோக்கன், அந்த மாலை இது கொடுத்துருப்பாங்க. நம்ம 250 வாங்கினோம்னா அந்த ரெட் கலர் டோக்கன் 150 டோக்கன். அப்புறம் நாங்கள் உள்ளே வெயிட் பண்ணோம். உள்ளே இந்த மாதிரி மலை போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி இந்த துளசி மலையை போட்டுட்டு நம்ம உட்காந்துக்கணும். நான் சொன்னல எங்கள் கூட ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி. அந்த வீட்டிலேருந்து அந்த பொண்ணு மட்டும் உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் எங்களை உட்கார சொல்லும் போது நான் என் ஹஸ்பண்டை தான் உட்கார சொன்னேன். அவர் தான் ஃபஸ்ட்டு உட்காந்தாரு. அப்புறம் உட்காந்துட்டு என்ன சொன்னாங்க, ஷர்ட்டை கழட்டிட்டு உட்காருங்கன்னு சொல்லுவோம். அவர் நான் உட்காரல, நீங்கள் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்னையை மாற்றி உட்கார வச்சுட்டாரு. அப்புறம் நான் தான் அங்கே பெருமாள் நம்ம ராஜாங்கத்தில் தான் பார்த்திருக்கோம். ஆனா சுவாமி போர்ப்பட தளபதி கொண்டு போர்ப்பட தளபதியா சுவாமி காட்சி அளிக்கிறார். உதயசலம் இந்த முத்துமலை முருகன் தான். தென் திசை நோக்கி இடது கை வேலோட சூர சம்கார மூர்த்தியா சுவாமி காட்சி அளிக்கிறார். அபுரசலம் இந்த முத்துமலை முருகன் சுவாமி விஸ்வரூபம் கொண்டு 146 உயரத்தில் சுவாமி இங்கே காட்சி அளிக்கிறார். நாம இப்ப 130 அடி இருக்கிற சுவாமி கையில வேலுக்கு அபிஷேகம் பண்ண போறீங்க. வேற எங்கே சுவாமி தென் திசை நோக்கி இடது கை வேலோட சூர சம்கார மூர்த்தியா நிற்கிறார்.
மணிமேல 500 ஆண்டு பழமையான கோயில் சுவாமியும் மூலஸ்தானத்தில் சுவாமி கல்யாண கோணத்தை வாசிக்கிறார். அபூர்வ இந்த முத்துமலை முருகன் இந்த புனிதமணி நன்னாளிலே பன்னீர் அபிஷேகம் சேர்ந்த உங்கள் அனைவரிலும் எல்லாம் வல்ல முத்துமணியால் பேராலும் அக்னேஸ்வரமாக கொண்ட அருணாச்சலேஸ்வரர் பேராலும் தாய் மீனாட்சி அம்மன் பேராலும் உங்கள் குலதெய்வத்தின் பேராலும் காஞ்சி மகா பெரியவர் திருவடிகளாலும் உங்கள் மூதாதைகளின் ஆசீர்வாதத்தாலும் முருகனுக்கு தியானங்கிறது நான் சொல்றது போட்டி சுவாமிய போட்டி சொல்லக்குள்ள தெய்வம் நம்ம மனசுக்குள்ள வந்து உட்காரும். நம்ம மனதில் இருக்கிற கஷ்டங்கள் மன குழப்பங்கள் நீங்கி சுவாமி மனது தூய்மையாகவும் போட்டியை உறக்க சொல்றது வெற்றி இந்த மாதிரி தான் ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. கையில் வந்து அந்த குடம், இந்த தீர்த்த குடம் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சுட்டு நாங்கள் இந்த மாதிரி வந்து எங்கள் மாடியில் இந்த மாதிரி பேசிட்டு நாங்கள் திருப்பியும் எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. திருப்பி நாங்கள் உள்ளே போனோம். இப்போ நாங்கள் எங்கே உட்காந்துட்டு இருந்தோமோ அந்த இடம், அதாவது அந்த லிஃப்ட் கிட்ட போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். டிக்கு பாருங்கள், அந்த ஹேர் பேண்ட் வச்சுட்டு நல்லா இருக்கா ஓகே. அப்புறம் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரி உள்ளே போகிறதுக்காக அந்த லிஃப்ட்டில் தான். அப்புறம் லிஃப்ட் ஓப்பன் ஆனதும் லிஃப்ட்டுக்குள்ளே நாங்கள் எல்லோரும் போனோம். டிங்கு பயப்படுவான்னு நினச்சா லிஃப்ட்டுக்குள்ளே போனோன்னு அவெல்லாம் அதை பற்றிலாம் ஒன்றும் பயப்படவே இல்லைங்க. பாருங்கள் எப்படி பார்த்துட்ருக்கான்னு சொல்லிட்டு அப்புறம் லிஃப்ட் எடுத்துட்டாங்க. லிஃப்ட் அப்படியே மேலே போயிட்டு இருந்தது. என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னால் அப்படியே வீடியோ எடுங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. பாப்பாவும் பிடிச்சிட்டு அந்த குடத்தையும் பிடிச்சிட்டு நிற்கிறதுக்கு வீடியோ வந்து அவர் எடுக்க சொன்னால் அவர் அப்படி எடுக்கல. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து வீடியோ இங்கே எடுத்துக்கோங்க, மேலே போயிட்டு எடுக்கிறதுன்னு சொன்னாங்க. பின்னாடி பாருங்கள் அந்த லிஃப்ட் மேலே போயிட்டு இருக்கோம், தெரியும் உங்களுக்கு. அப்புறமா தான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், நீங்கள் ஒரு சைடில் எடுங்க அப்போ தான் தெரியும் மேலே போயிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் வந்து சைடில் பார்த்துட்டு எடுப்பார் நான் சொன்னதுக்கப்புறம். இந்த அவங்க பாருங்கள் தெரியுதா நாங்கள் மேலே போயிட்டு இருக்கிறது. அப்புறம் இன்னொரு கோயில் வேற சாமியோட வயிற்றுக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ தான் சொன்னாங்க. தெரிஞ்சிருந்தேன் நான் அப்போவே அங்கே கேட்டிருந்துருப்பேன். நெக்ஸ்ட் டைம் அங்கே போனேன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த இடத்துல வந்து கோவில் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அங்கே பாருங்கள் சாமியோட அந்த ஷோல்டர் கிட்ட வந்துட்டோம் மாட்டிருக்கு, அது தெரியும். அங்கே பாருங்கள் அந்த மாலை பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு இப்போதான் ஷோல்டர் கிட்ட வந்து ஃபோன் வந்து அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி கேமரா ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி டக்குன்னு இப்படி பண்ணாங்க. சாமி கரெக்டாக தெரிஞ்சது. நான் உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் காட்டுறேன் பாருங்கள், தெரியும்னு நினைக்கிறேன். நாங்கள் அந்த இடத்துல வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்புறம் அந்த ஃபோட்டோ கீழே வந்து ஃப்ரேம் போட்டு வாங்கிக்கிட்டு வெயிட் கிளம்பலான்னு அப்படியே அந்த பக்கம் வந்தோம். வரும்போது தான் தெரிஞ்சுது சாமி என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சாமிக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மலை சாமியோட முருகர் மாதிரி அந்த ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கட் அவுட்டில் போட்டிருந்தாங்க. அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். வர வழியில் மேடம் வந்து பொம்மையை பார்த்து எனக்கு பொம்மை வேணும் பொம்மை வேணும்னு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அவளுக்கு அந்த இது வாங்கி கொடுத்தோம். அது அப்படியே அழகாக பிடிச்சிட்டு வந்தா. அங்கேயே நாங்கள் சாப்பிட்டுட்டும் வந்துட்டோம். சாப்பிட்டுட்டு தான் அந்த பொம்மையெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். சாப்பிட்ற இடத்துல 2 சாமிங்க கிட்ட வேற மேடம் வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அவங்க நாங்கள் எங்கே போனாலும் அவங்களும் அதே இடத்துல வந்துட்டே இருந்தாங்க. சரி அதுக்கப்புறம் அவங்க அப்பா கொய்யாக்காய் வேணும்னு கேட்டாங்க. அப்புறம் கொய்யாக்காய் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் நடந்து வந்துட்டு இருந்தோம். நாங்கள் வரும்போது இவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா ரொம்ப பக்கத்தில் வந்துட்டாங்க வேலை செஞ்சு, அதுக்குள்ளே அவ்வளோ கிட்டலாம் வந்துட்டாங்க. காலையில் அங்கேருந்து வரும்போது கொஞ்சம் கிட்டல இருந்த மாதிரி இருந்துச்சு. கிளம்புறப்ப பார்த்தா ரொம்ப தூரமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. நாங்கள் பைக் பார்க் பண்ணியிருக்க இடம், பைக்கை நாங்கள் முன்னாடியே கோயிலுக்கு முன்னாடியே கூட பார்க் பண்ணியிருந்துருக்கலாம், எங்களுக்கு தெரியல. சரி நாங்கள் அங்கே முன்னாடி கார் நிறுத்துற இடத்துலையே எங்களோட வண்டி நாங்கள் நிறுத்திட்டு வந்துட்டோம். அங்கே ஒரு வீடு தெரியுது பார்த்தீங்களா எங்களுக்கு முன்னாடி, அந்த வீடு தான் வந்து இந்த கோவிலோட ஓனர் அவங்க வீடாட்டிருக்கு. பெரிய வீடாக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். நாங்கள் பைக் நிறுத்துற இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு கடை இருந்தது. அந்த கடையை பார்த்துட்டு இதோ டிங்கு பார்த்தீங்களா கையை காமிச்சு எனக்கு பொம்மை வேணும் பொம்மை வேணும் அப்படின்னு சொல்லிட்டுதோ அந்த மாதிரி காமிச்சிட்டே இருந்தா. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப இதாயிடுச்சு. சரி அவ கேட்டுட்டே இருக்காளே சரி வாங்கிடலான்னு சொல்லிட்டு அப்புறம் போய் அங்கே போய் அந்த பொம்மையும் வாங்கினோம். அது அங்கே பாருங்க
அந்த பொம்மையை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப இதாயிடுச்சு, எனக்கு அது வேணும் அது வேணும்னு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டா. அப்புறம் அந்த பொண்ணும் எந்த பொம்மை வேணும்னு கேட்டு அப்புறம் எடுத்து கொடுத்துட்டா. அப்புறம் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு டிங்கு அப்படியே அந்த பொம்மையை ரொம்ப கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அவ அப்படியே அப்படியே ஹக் பண்ணி பிடிச்சிட்டு இருந்தா, அவளுக்கு வேணுங்கிற மாதிரி. பைக்ல ஏறும்போது கூட அதே பிடிச்சிட்டு தான் இருந்தா. அப்புறம் நாங்கள் எங்களோட பைக்கு கிட்ட வந்துட்டோம். அப்புறம் போகிற வழியில தான் வந்துட்டு அந்த ஸ்டேடியம் இருந்தது, அதை காமிச்சாரு. அவ்வளோதான், எங்கள் ட்ரிப்பு